நெருக்கடிகள் உரு அந்த அந்த நெருக்கடிகள் சூழ்ந்த போது தென்னிந்தியாவில் பௌத்தம் செழிப்பாக இருந்ததைத்தான் நாம் காண முடிகிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்தியாவில் பௌத்தம் அதாவது ரீசண்டா ரொம்ப முன்னாடியே அது அதற்கான முக்கியத்துவம் குறைந்தது வட மாநிலங்களிலும், தென் மாநிலங்களில் அதற்கு பின்னாட்களில் தான் பௌத்தத்திற்கான முக்கியத்துவம் குறைந்தது என்றும் நாம் வரலாற்று ஆதாரங்களின் மூலம் கண்டுணர முடிகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இப்போ மகாராஷ்டிரா அல்லது பிற மாநிலங்களில் பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பௌத்த மீட்டுருவாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், பௌத்தத்தை மீட்பது என்பது வந்து அம்பேத்கரின் வருகைக்கு பின்புதான் அது வந்து நிகழக்கூடியதாக இருக்கிறது. பாபா சாஹேப்பின் வருகைக்கு பின்பு, அதுவும் 1930களுக்கு பின்பு பௌத்தம் குறித்த ஒரு அல்லது 40களுக்கு பின்பு அவர் 36ல அவர் அனௌன்ஸ் பண்ணாலும், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்கிற ஒரு அறிவிப்பை செய்திருந்தாலும், அவர் பௌத்தத்தை நோக்கி நகர்ந்தது அதற்கப்புறம் பின்னாட்களில் தான். ஆனால் 40களுக்கு மேல் அது வந்து ஓரளவு தெரிய ஆரம்பித்தது. பாபா சாஹேப் பௌத்தத்தை ஏற்க போகிறார் அல்லது இது பண்றாரு அப்படிங்கிறது 40களின் இறுதிகளில் தெரிய ஆரம்பித்தது. அந்த வகையில் பௌத்த மீட்டுருவாக்கத்தை நிகழ்த்தியதில் பாபா சாஹேப் நவீன இந்தியாவில் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஒரு முக்கிய அவர்தான் வந்து பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை அப்படிங்கிறது நாம அங்க சொல்ல முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டோம் என்றால் பாபா சாஹேப்பிற்கு முன்பே வந்து பண்டிதர் அயோத்திதாசர் அவரை சார்ந்த குழுக்கள் வந்து அதில் தீவிரமாக செயல்பட்டு வந்திருக்கின்றனர். இதற்கு வந்து நம்ம நிறைய ஏன் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, ஏன் பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் நாம அதையும் விளக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா தமிழ் மொழிக்கும் சரி ஒரு பெரிய ஒரு 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 புராதன தன்மை உண்டு. ஒரு பழமையான ஒரு மொழி அப்படிங்கிறது. அப்புறம் அது ரொம்ப முழுமையான ஒரு மொழி, ரொம்ப வளமான மொழி. அதன் விளைவாக தமிழ் இலக்கிய படைப்புகள் நிறைய நாம அதை பார்க்க முடியுது. அப்போ அந்த தமிழ் இலக்கிய படைப்புகள் எந்தெந்த மதங்கள் செல்வாக்கு செலுத்தியதோ அந்தந்த மதங்கள் குறித்த விஷயங்களை இலக்கியங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். நம்ம அப்படிதான் பார்க்க முடியுது. அப்போ அந்த மாதிரி தமிழ் இலக்கியங்களை நாம் பார்த்தோம் என்றால் பௌத்தம் குறித்த பதிவுகள் தமிழ் இலக்கியங்களில் அதிகமாக இருக்கிறது. சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்குது. இலக்கிய சான்றுகள், பௌத்தம் குறித்த இலக்கிய சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்குது. அப்போ அந்த ரிட்டன் எவிடன்சஸ் அது ரொம்ப. அப்புறம் காலனிய காலத்தில் தான் வந்து நமக்கு வந்து கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாம் திரட்டுறாங்க. சிலைகள் குறித்த ஒரு ஆராய்ச்சிகள்லாம் நடக்குது. ஆனா அதுக்கு முன்பே நாம இது பௌத்தம் குறித்த ஆதாரங்கள் நம்ம நோக்கினோம் என்றால் இலக்கிய சான்றுகளைத்தான் நாம வந்து அதுல ஒரு ஆதாரங்களாக நாம் முன்வைக்க முடிகிறது. அப்போ ஆனால் அந்த இலக்கிய சான்றுகள்ல வந்து இப்ப உதாரணமாக ஐம்பெரும் காப்பியங்கள் நாம சொல்றோம் இல்லையா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி போன்ற இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 பௌத்த காப்பியங்களும் 2 சமண காப்பியங்களா தான் நம்ம அவை அறியப்படுகின்றன. அப்போ 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 தமிழ்ல அல்லது தமிழ் நிலப்பரப்பில் பௌத்தம் ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தியதால் தான் 5 காப்பியங்களில் 3 காப்பியங்கள் பௌத்தமாகவும் 2 காப்பியங்கள் சமணமாகவும் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம வர முடியும்.
அப்புறம் தமிழ் சமணம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அது இந்த பௌத்தத்துக்கும் சமணத்துக்குமான கொடுக்கல் வாங்கல்கள் சில நேரங்களில் எது பௌத்தம் எது சமணம் என்று கூட நம்மளால சில நேரங்கள்ல பிரிக்க முடியாத ரொம்ப நுட்பமா இருக்கும். ஆனா மேலோட்டமாக பார்த்தால் இரண்டும் ஒன்று போல ஒரே மாதிரியான ஒரே காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் உள்ள இரு சமய பிரிவுகளாக இருந்ததாக நமக்கு தெரிகிறது. அப்படியும் ஒண்ணு இருந்திருக்குது. இன்னைக்குதான் நாம அதை ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கிறோம். ஆனால் நீங்க வரலாற்றில் பார்த்தோம் என்றால் ரெண்டுக்குமே நம்ம ஆதாரங்கள் ஒரே இடங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு முன்னாடியும் இன்னொரு அதை தொட்டு இவங்க, ஏன்னா ரெண்டுமே அவைதிக சமயங்கள், வைதீகத்தை ஏற்றுக்கொள்ளாத அவைதீக சமயங்களாக இருக்கின்றன. சில வேறுபாடுகள் இருந்தாலும் சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் மறுபிறப்பு ஆன்மா குறித்த சில கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் இவை வேதங்களை ஏற்றுக்கொள்ளாத மதங்களாகத்தான் இருந்திருக்கின்றன. அப்பேற்பட்ட மதங்கள் தமிழகத்தில் பெரும் செல்வாக்குடன் இருந்திருக்கின்றன என்பதைத்தான் இந்த இலக்கிய சான்றுகள் நமக்கு காட்டுகின்றன. இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் தவிர பிற காப்பியங்களும் நமக்கு அதுல நாம பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சி தான் நாம இலக்கிய ஆதாரங்களின், இலக்கிய தரவுகளின், இலக்கிய படைப்புகளின் தொடர்ச்சியாகத்தான் நாம இத பார்க்க முடிகிறது. இதழ்களை பார்க்க முடிகிறது. நான் எடுத்துக்கொண்டது 19ஆம் நூற்றாண்டு இறுதியும் 20ஆம் நூற்றாண்டும் அப்படிங்கிறது தான். 18ஆம் நூற்றாண்டில் நமக்கு இதழ்கள் அவ்வளவு கிடைக்கல இன்னும். அப்படிங்கும்போது அது 1700 சில்லறைகள்ல வந்துருது. நான் சொல்றது 1800 இதுல கடைசியில இருந்துதான். உதாரணமாக 1869 தான் சூரியோதயம் அப்படிங்கிற இதழ் நமக்கு தமிழ்ல ஒரு தலித் இதழாக நமக்கு அறிய முடிகிறது. அது தலித் இதழ்னு சொல்றதுக்கு காரணம் அதை நடத்திய பெரியவர் அவர் ஒரு ஆதிதிராவிடர், சென்னையை சேர்ந்தவர், திருவேங்கடசாமி பண்டிதர் அப்படிங்கிற ஒரு பெரியவர். இப்ப திருவேங்கடசாமி பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர், பூஞ்சோலை முத்துவீர நாவலர், இந்த மாதிரி நிறைய நாவலர், பாவலர், அந்த மாதிரி இப்ப பண்டித பட்டம் பெற்றவர்கள் எல்லோரும் நிறைய இந்த ஆதிதிராவிடர் சமூகத்தில் ஒரு பெரும் எண்ணிக்கையில் இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு காலனிய காலத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் இவர்களுக்கு தங்களுடைய சமூக நிலை குறித்த ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நாம் ஏன் ஒடுக்கப்பட்டோம்? நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா நாம ஏன் இவ்வளவு கீழான நிலையில் இருக்கிறோம்? நாம் ஏன் ஊருக்கு புறத்தே குடியமர்த்தப்பட்டோம்? நமக்கு ஏன் நிலங்கள் இல்லை, சொந்தமாக நிலங்கள் இல்லை? ஏன் விவசாய நிலங்கள் இல்லை? ஏன் நமக்கு சிறு இடங்களில் நாம குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? இது போன்ற தற்போது அவர்கள் வாழும் நிலையை அவர்களால் ஒரு மீள் ஆய்வு செய்ய முடிகிறது. அப்போ அந்த கேள்விகளுக்கு அவர்கள் விடை தேட முயல்கிறார்கள். இன்னைக்கு நாம ஏன் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் ஆராயும் பொழுது அவர்கள் வரலாற்றை நோக்கி பயணிக்கிறார்கள். அப்போ கடந்த காலத்தில் நாம் என்னவாக இருந்தோம், எவ்வாறு இருந்தோம் அப்படிங்கும் பொழுது அதற்கு அவர்கள் பௌத்த வரலாற்றைத்தான் அவர்கள் கை விளக்காக எடுத்துக்கொண்டு வரலாற்றில் அவர்கள் பயணிக்கிறார்கள். பௌத்தம் எனும் கருதுகோளை துணை கொண்டு, பௌத்தம் எனும் ஒளியின் துணை கொண்டு, அந்த பௌத்தம் எனும் வெளிச்சத்தின் துணை கொண்டு அவர்கள் வரலாறு எனும் இருட்டை துலக்கி பார்க்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த இருளை விளக்கி பார்க்கும் பொழுது வரலாற்றில் இன்று சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு காலத்தில் அவர்கள் சாதியை ஏற்றுக்கொள்ளாத, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத, பார்ப்பனிய மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளாத, பார்ப்பனிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத,
பார்ப்பனிய அல்லது வேதங்களின் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத பௌத்தர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற உண்மையை இவர்கள் கண்டடைகிறார்கள். அதாவது வரலாற்றில் இவர்கள் ஆம், பௌத்தர்களாக இருந்து கொண்டு மக்களை மூட நம்பிக்கைகளை ஆழ்த்தக்கூடிய, மூட நம்பிக்கைகளை நம்ப வைக்கக்கூடிய இந்த வேத மரபை எதிர்த்த காரணத்தாலேயே இவர்கள் இந்த நிலைக்கு வந்தார்கள் என்கிற ஒரு முதல்ல அது அசம்ஷனா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆய்வின் மூலமா முடிவுக்கு வர்றாங்க. முதல்ல அப்படி ஒண்ணு உங்களுக்கு தோணுது அப்பம்னா, ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்த ஒரு நிமிடம் மட்டும் இருங்க. நான் இந்த ஒரு சின்ன தடங்கல். இப்ப வந்துடுறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சார் நல்லா கேக்குது, சொல்லுங்க சார், பேசுங்க சார். கேக்குதா பாருங்க. ஐயா இப்ப இப்ப கேக்குதுங்க. சரி, ஆ ஓகே. ஆ ஆ மன்னிக்கணும். ஒரு சின்ன தடங்கல் ஆயிடுச்சு. இந்த நெட்டு ஒரு ஆ அப்போ அப்போ இந்த மக்கள் வந்து தங்களுடைய இந்த 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 நிகழ்கால இவர்களுடைய நிலை குறித்த கேள்விக்கு இவர்கள் வரலாற்றை நோக்கி பயணிக்கும் பொழுது ஆம், அந்த ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க தொடர்ந்து செல்லும் பொழுது அதன் அதன் முடிவு என்னவாக தெரிகிறது என்றால், இவர்கள் பௌத்தர்களாக இருந்து மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்ததனால், ஒரு அறிவார்ந்த ஒரு சமய நோக்குடன், மக்களின் நன்மைகளை கருதிய ஒரு நோக்குடன் இருந்ததாலும், அப்புறம் வந்து ஒரு பௌத்தத்துடைய கொள்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கொள்கை. அப்போ சமத்துவ சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்கு நேர் எதிரான வேத மரபு என்பது அது சமத்துவ சமூக கொள்கையை கொண்டது கிடையாது. ஒரு சிலர் மட்டுமே லாபம் அடையக்கூடிய, பெரும்பாலான மக்களை தங்களுக்கு கீழாக வைத்துக்கொண்டு ஒரு சிலர் மட்டுமே பெரும் லாபம் அடைந்து அந்த சமூகத்தின் பிறர் உழைப்புகளை சுரண்டக்கூடிய ஒரு 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 கட்டமைப்பு, ஒரு 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 சிஸ்டம், ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள். ஆனால் பௌத்தம் செழிப்பாக இருந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒருவன் எல்லாருக்கும் மேலானவன், மற்றவன் எல்லாம் அவனுக்கு கீழானவன் அப்படிங்கிறதோ, அல்லது ஒருவருக்கு கீழ் இன்னொருவர், அடுத்தவருக்கு கீழ் இன்னொருவர் என்கிற படிநிலை சமூகமோ அப்பொழுது இல்லை. அது அது அந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்துச்சுனாலும் இவ்வளவு தீவிரமாக அது இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க முடிகிறது. அப்போ
இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இலக்கிய சான்றுகளை கொண்டு இவர்களுக்கு ஒரு ஒரு தெளிவு ஒண்ணு பிறக்கிறது. என்ன தெளிவு என்றால், கடந்த காலத்தில் பௌத்தர்களாக இருந்ததால் நாம் இந்த அசமத்துவத்தை எதிர்த்ததால் நாம் சாதியால் நாம் ஒடுக்கப்பட்டோம். நம் மீது பொய்யான கதைகள் புனையப்பட்டு இவர்கள் இயல்பிலேயே இழிவானவர்கள், இவர்கள் பிறப்பிலேயே இழிவானவர்கள், இவர்கள் இழிவான சாதியை கொண்டவர்கள் என்று இன்னைக்கு நாம பார்க்கும் பொழுது அது ஒரு சாதியாக தெரியலாம். ஆனா வரலாற்றில் அப்படி இல்லை. யாரெல்லாம் பௌத்தர்களாக இருந்தார்கள் அவர்களெல்லாம் ஒரு 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 இழிநிலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்குது. ஒரு 300 ஆண்டுகள், 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடந்திருக்குது. அப்போ பௌத்தம் குறித்த பல விஷயங்களை அவங்க வந்து இழிவுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு பெரிய பௌத்தத்திற்கு எதிராக ஒரு பெரிய போரை தொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெரும் வன்முறையை நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அரசர்களை சைவ வைணவ சமய குறவர்கள்லாம் வந்து அவங்க வந்து தங்களுடைய கைக்குள்ளே போட்டுக்கொண்டு அரசர்களை சமயத்தை மாற்றிய பின்பு தங்கள் சமயத்திற்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருப்பார்களோ அல்லது தங்கள் சமயங்கள் மூலம் பிறரை ஏமாற்ற முடியாத அளவிற்கு யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களை எல்லாம் அழிக்கிற வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள் வைதீக மதத்தவர்கள். அதாவது வைதீக மதத்தை பரப்புவதற்கு பௌத்தம் ஒரு பெரும் தடையாக இருந்திருக்கிறது. பௌத்த பிக்குகள் பிக்குணிகள் பெரும் தடையாக இருந்திருக்கிறார்கள். அப்ப ஏன்னா அவங்க என்னன்னா இவங்களுடைய வேஷங்களை எல்லாம் அவர்கள் போட்டு உடைக்கிறார்கள் மக்கள் மத்தியில். இல்ல இவங்க வேடதாரிகள், இவர்கள் கபடதாரிகள், இவர்கள் சொல்வது பொய், இவர்கள் வந்து மறுபிறப்புன்னு இருக்குன்னு சொல்றாங்க, இவர்கள் வந்து கடவுள் இருக்குதுன்னு சொல்றாங்க, நீங்க வந்து பிராமணர்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய மனு தர்ம சாஸ்திரத்தை இவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள், ஸ்மிருதியை இவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள், மந்திரம் ஓதினால் சமூகம் எல்லாம் மாறிவிடும் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள், ஒரு சிலரால் ஒரு சமூகத்தவரால் மட்டுமே வந்து கடவுளை அடைய முடியும் என்று ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களுடைய பொய்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவர்களாக அன்றைய பௌத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பௌத்தர்களுக்கு ஒரு அங்கே அரச செல்வாக்கு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. உதாரணமாக இப்போ பேரரசர் அசோகர் காலத்தில் தொடங்கிய அந்த பேட்ரோனேஜ், பௌத்தத்திற்கான பேட்ரோனேஜ் வந்து அப்புறம் பின்னாட்களில் அது இல்லாமல் போகுது. குறிப்பாக தெற்கே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர் காலங்கள்லாம் இருக்குது பௌத்தத்துக்கான பேட்ரனேஜ். அப்புறம் இந்த சோழர் காலங்கள்லாம் இடைக்கால சோழர் அந்த காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பௌத்தம் வீழ்ச்சி வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்கெல்லாம் சைவத்தையோ சைவ சமயத்தையோ வைணவம் சமயத்தையோ தழுவ ஆரம்பிக்கிறார்கள் அந்த அந்த மன்னர்கள். அப்போ நம்ம பெரிய மன்னர்கள் இருக்காங்க, அப்புறம் சின்ன சின்ன அங்கங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களையும் கூட இந்த வேத மரபுக்கு அவங்க மாத்த முயற்சிக்கிறாங்க. அப்போ அந்த அரசர்களின் துணை கொண்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய பௌத்த சமண பிக்குகளை அழித்தொழிக்கும் வேலையை வைதிக மதத்தவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நாம இதுல பார்க்க முடிகிறது. இந்த 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 வரலாற்று பின்னணியில் தான் நமக்கு இதழ்களில் வந்து பௌத்தம் குறித்த விஷயங்களை நாம பேச வேண்டியிருக்கிறது. உதாரணமாக நாம இப்ப நான் ஒரு 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 மூன்று காலகட்டத்துல ஒரு 3 இதழ்களை மட்டும், ஏன்னா பௌத்த இதழ்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நம்ம அதை பட்டியலிட முடியும். நான் சொன்ன மாதிரி சூரியோதயம் அப்படிங்கிற 1869ஆம் ஆண்டு சென்னை புதுப்பேட்டையில் பண்டிதர் திருவேங்கடசாமி பண்டிதர் அவர்களால் தொடங்கப்பட்ட இதழ். அது பௌத்தம் குறித்து உரையாடிச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால்
சாதி எதிர்ப்பு கொள்கையாக கொண்ட இதழாக இருந்திருக்குது. ஏன்னா அந்த இதழ் முழுமையா கிடைக்கல. நமக்கு பெயர் கிடைக்குது, அதை நடத்தினவங்களை பத்தின விஷயங்கள் கிடைக்குது. ஆனால் அந்த முழுமையா அந்த இதழுடைய கண்டென்ட் வந்து நமக்கு கிடைக்கல. அதெல்லாம் காலத்தால் அழிந்து போனவைகளாக இருக்கின்றன. குறிப்பாக ரெட்டமலை சீனிவாசன் நடத்திய பறையன் இதழே கூட நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அப்படிதான் இருக்குது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா பண்டிதர் அயோத்திதாசனுடைய எழுத்துக்கள் ஒரு பெரிய பௌத்த மறுமலர்ச்சிக்கு ஒரு வித்திட்ட ஒரு எழுத்துக்களாக இருக்கின்றன. 1907ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட ஒருபைசா தமிழன் என்கிற இதழ் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பௌத்த இதழாக நமக்கு வந்து அறியப்படுகிறது. இன்றைக்குமே இப்பவுமே நம்ம 90களுக்கு பின்பும் ஏற்பட்ட பௌத்த மறுமலர்ச்சி என்பது பாபா சாஹேப் அம்பேத்கரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டாலும் ஒரு வகையில், மற்றொரு வகையில் பார்த்தோம் என்றால் அது பண்டிதர் அயோத்திதாசரின் சிந்தனைகள், எழுத்துக்கள் அயோத்திதாசர் சிந்தனைகள் என்ற வடிவில் வெளியானதுதான் மிக முக்கியமான காரணம். ஏனென்றால் 50களில் பாபா சாஹேப் என்ன கூறினாரோ அத அந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே 1907 இருந்து 1914 வரை தனது பத்திரிகையில் முதலில் ஒருபைசா தமிழன் என்றும் பின்பு தமிழன் என்றும் நடத்தப்பட்டு வந்த அந்த பத்திரிகையில் வார இதழில் அவர் முழுமையை எழுத ஆரம்பிச்சிட்டார். பௌத்தம் குறித்து ஒரு பெரிய எழுத்து வந்து நாம அதுல கண்டுணர முடிகிறது. அதைத்தான் வந்து நாம ஒரு தமிழகத்தில் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம்னு நாம சொல்றோம். பண்டிதர் அயோத்திதாசர் தான் அந்த மறுமலர்ச்சி இயக்கத்திற்கான தந்தை அப்படின்னு நாம சொல்ல முடியும். அப்போ ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல கிடைக்கிற சான்றுகள், அப்புறம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மெமரிஸ், நினைவுகள், அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள் போன்ற ஆதாரங்கள் எல்லாம் இவர் எடுத்துக்கிறாரு. அதற்கு நான் ஏற்கனவே சொன்னது வந்து வெறும் இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏற்கனவே இவர்கள்லாம் பௌத்தர்களாக இருந்தார்கள். அன்று பௌத்தர்களாக இருந்தவர்கள் தான் இன்று வந்து ஒடுக்கப்பட்டவர்களாக, ஆதிதிராவிடர்களாக, தலித்துகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருதுகோள் இருக்கு இல்லையா. அந்த முடிவு தான் வந்து பண்டிதர் வந்து கையில் எடுத்துக்கிறாரு. அப்போ அதை வெறும் இலக்கிய சான்றுகள் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஃபோக்லோர், இப்ப இன்னைக்குதான் நாட்டுப்புறவியல் ஆய்வுகளில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்மொழி தரவுகள், அப்புறம் வந்து சடங்குகள், எப்படி மக்கள் வந்து ரிச்சுவல்ஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான சடங்குகள், விழாக்கள், திருவிழாக்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து அவர் வந்து தனது ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். அந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அவர் இங்க இருக்கக்கூடிய இந்த சிறு தெய்வ வழிபாட்டுல எல்லாம் வந்து அது பௌத்தத்தினுடைய நீட்சியாக அவர் சொல்கிறார். பௌத்தம் வந்து நாம டெக்சுவல் பௌத்தம்னு ஒண்ணு, புத்திசம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது வெறும் புத்தரின் கொள்கைகளை அப்படியே நேரடியாக பின்பற்றக்கூடிய ஒரு பௌத்தம் என்றும், அதை வெகுஜன மயப்படுத்தி வெகுஜன மக்களின் வழிபாட்டில் அதை புகுத்தி அதை வெவ்வேறு உருவங்களாக, வெவ்வேறு வடிவங்களாக மக்கள் அதை எடுத்துக்கொண்டும் வழிபட்டு இருக்கிறார்கள் என்பது பண்டிதரின் கூற்று. உதாரணமாக திரௌபதி அம்மன் வழிபாடு, தர்மராஜா வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, ஐயனார் வழிபாடு, இந்திர வழிபாடு, இவை எல்லாமே வந்து பௌத்தத்தின் எச்சங்களாக அல்லது பௌத்தத்தின் தொடர்ச்சியாக அவர் வந்து குறிப்பிடுகிறார். அதாவது நாம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பௌத்தம் என்பது ஒரு காலத்தில் இருந்தது, அது அழிந்து போய்விட்டது, அது இல்லாம போயிட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்பதான் பண்டிதர் அயோத்திதாசர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அப்படிலாம் பௌத்தம்லாம் அழிந்துலாம் போகல, அது வேறாக இருக்கிறது, வேறு ஒன்றாக இருக்கிறது, அது தன்னை மறைத்து கொண்டு வேறு ஒன்றாக அது தன்னை தக்க வைத்திருக்கிறது.
அப்போ நாம அந்த வேறு ஒன்றாக இருக்குது இல்லையா, ஒரு ஒரு கூட்டுக்குள் போய் மறைந்து இருக்கிற மாதிரி தன்னை உயிரோட வச்சிருக்கணும். அப்போ அதுக்கு பழைய வடிவத்திலே இருந்தால் அது இல்லாமல் போய்விடும். ஆகவே அது வேறொரு வடிவமாக மக்கள் மத்தியில் அது இன்றளவும் பின்பற்றப்படக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுதான் எல்லாமே அம்பிகை அம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, கூழ் ஊற்றுவது, தீபாவளி பண்டிகை, கார்த்திகை திருவிழா, மாவழி தானம் போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் அவர் மறு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இவை எல்லாம் எப்படி பௌத்தத்தின் அம்சங்களாக இருந்தன, பௌத்தத்தின் சடங்குகளாக இருந்தன, ஆனால் அது இன்று வேறு விதமாக பின்பற்றப்படுகிறது என்று மக்களிடமே இருந்து அவர் தரவுகளை எடுத்துக்கொண்டு அதற்கு வேறொரு விளக்கத்தை தான் கொடுக்கிறார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அந்த வகையில் அவர் நடத்திய அந்த தமிழன் பத்திரிகையில் தான் இந்த எழுத்துக்கள் முழுவதையும் அவர் எழுதுகிறார். ஒரு 7 ஆண்டுகள் அவர் அந்த பத்திரிகையில் எழுதியதுதான் தமிழ்நாட்டில் பௌத்த மறுமலர்ச்சிக்கான ஒரு முக்கியமான அறிவியக்கமாக அது இருக்குது. ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு தெரியும், ஒரு இயக்கம் முதலில் தொடங்கும் பொழுது அது ஒரு இன்டலெக்சுவல் மூவ்மெண்டா தான், ஒரு அறிவு இயக்கமாகத்தான் அது மக்கள் மத்தியிலே போகும். மக்கள் மத்தியில பெரும் பரவலா போயிருக்காது. அது ஒரு படித்தவர்கள் மத்தியில், ஒரு மிடில் கிளாஸ் மத்தியில, ஒரு நகரத்துல வசிக்கக்கூடியவங்க, தீவிரம் செயல்பாட்டாளர்கள் மத்தியில மட்டுமே ஒரு இன்டலெக்சுவல் மூவ்மெண்ட் பரவும். அதன் பிறகு அந்த நிலையில் இருந்து அது அப்புறம் என்னவா மாறும் என்றால், அது ஒரு பாப்புலர் மூவ்மெண்டா மாறும். பாப்புலரா மாறி அது மக்கள் மயப்படும். இதுதான் எல்லா இயக்கங்களிலுமே நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி இருந்த அந்த இதுலதான் நாம பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் எழுத்துக்கள் தமிழனில் வெளியான போது அது ஒரு பெரிய அறிவார்ந்த விவாதத்தை தமிழகத்தில் அது உருவாக்கியது. அது அறிவார்ந்த விவாதத்தை உருவாக்கும் பொழுது அவர் கார்த்திகை தீபத்தை கார்த்துல தீபம் என்று சொல்வதும், தீபாவளியை தீபவதி திருநாள் என்று சொல்வதும், அதற்கு வேறு ஒரு விளக்கம், தீபவதி என்கிற நதியிலே குளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தீபாவளி என்று, பின்னாட்களில் அதற்கு நரகாசுரன் என்கிற ஒரு கதையை கட்டிவிட்டார்கள் என்று அவர் சொல்வது. அப்புறம் இந்திரர் தேசம் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமானது. அதை தனது இந்திரர் தேச சரித்திரம் என்கிற ஒரு தொடரில் அவர் சொல்கிறார். அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இந்த தேசமே, இந்த நாடே, இந்தியா என்பதே இந்திர தேசம். இந்திரன் என்பவன் ஐந்திரன், ஐம்புலன்களையும் வென்றவன். அவன் புத்தன். புத்தன் தான் ஐந்திரனையும் அடக்கியவன், ஆசையை வென்றவன் அப்படிங்கிற அதையும் சொல்றாரு. அப்புறம் மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன பண்டிகைகள், சடங்குகளை எல்லாம் அவர் நேரில் ஏற்கனவே கண்டவர் என்பதால் அதற்கும் அவர் விளக்கம் கொடுக்கிறார். உதாரணமாக இப்போ வட மாவட்டங்களில் நடக்கக்கூடிய காமன் பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை, அந்த பண்டிகையை குறித்தெல்லாம் அவர் பேசுறார். அப்போ காமன் பண்டிகை அப்படிங்கிறது என்னன்னா, மனிதனிடம் தோன்றக்கூடிய காம இச்சைகளை வென்ற ஒரு வீரன், அவன்தான் புத்தன் அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கை, ஒரு 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 இதிகாசம் இருக்குது. ஒண்ணு ஒரு வரலாறு இருக்கிறது. என்னன்னா, தன்னைத்தானே வெல்பவன் தான் வீரன். பிறரை ஆயுதங்களால் வெல்பவனை விட ஒருவன் தன் மனதை வெல்வதுதான் வீரம். அப்போ அவன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தனது இச்சா தாபங்களை அடக்கி அவன் தன்னை வென்றெடுப்பது என்கிற ஒரு 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 அர்த்தத்தில் தான் அந்த காமன் பண்டிகை என்பது கொண்டாடப்படுகிறது என்று இவர் பண்டிதர் அதை குறிப்பிடுகிறார். இப்ப மாளிய அமாவாசையை அவர் சொல்கிறார். இப்ப மாவழி தானம் என்பது மாபலி சக்கரவர்த்தி நினைவாக கொண்டாடப்படக்கூடியது.
மாபலி சக்கரவர்த்தி என்பவன் ஒரு பௌத்த மன்னன். அந்த பௌத்த மன்னன் அந்த நல்லபடியா அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஒரு நல்ல மனிதன். ஆனால் அந்த பௌத்த மன்னனிடம் 3 அடி நிலம் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த விஷ்ணு 3 அடிகளில் 2 அடிகளில் 1 அடியில் பூமியையும் மற்றொரு அடியில் வானத்தையும் அளந்து 3வது அடியை கேட்கும் பொழுது தனது தலையை கொடுத்ததால் மாபலி மகாராஜா வந்து வீழ்ந்தார் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை பௌத்தத்தின் வீழ்ச்சியாக பண்டிதர் அயோத்திதாசர் பார்க்கிறார். அது தனது சூழ்ச்சியால் ஆரியர்கள் அல்லது வேத விற்பன்னர்கள் அவர்கள் தங்களது சூழ்ச்சியான புத்தியால் நல்லவர்களாக இருக்கக்கூடிய, எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய, எல்லோரையும் மிகவும் நம்பி இருக்கக்கூடிய பௌத்தர்களிடம் வந்து சூழ்ச்சியாக பேசி வாதங்களை வென்று அதன் மூலம் பௌத்தர்களை அழித்து வந்த கதையைத்தான் நாம் அதிலே பார்க்க முடிகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படி 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் நமக்கு பௌத்தம் குறித்த உரையாடல் தமிழகத்தில் ரொம்ப அதில் அப்பமே வந்து நம்ம பண்டிதர் அயோத்திதாசர் வாழ்ந்த காலத்திலே வந்து அவர் தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை அவர் உருவாக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடியே மகாபோதி சொசைட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகாபோதி சொசைட்டி இன்னைக்கு எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த மகாபோதி சொசைட்டியில பண்டிதர் இணைந்து வேலை செய்கிறார். அதில் லட்சுமி நரசு அவர்கள் இருக்கிறார்கள், சிங்காரவேலர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தர்மானந்த கோசாம்பி பூனாவில் இருந்து அவர் அங்க வந்து தங்கியிருக்கிறாரு. அவர் நேரடியாக பண்டிதர் அயோத்திதாசரை சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் வந்து நமக்கு வரலாற்றுல கிடைக்குது. இது தமிழ்நாட்டில் எப்படி பௌத்தம் செழித்தோங்கி இருந்தது என்பதற்கும், எப்படி பௌத்தம் ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் கண்டது, பௌத்தம் எவ்வாறு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது என்பதற்கும் சான்றுகளாக இவை விளங்குகின்றன. அடுத்ததாக நாம 2வது ஒரு இதழ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பூலோக வியாசன் அப்படிங்கிற ஒரு அதுவும் பௌத்த இதழ் தான். ஏன் நான் ரொம்ப இந்த 3 இதழை மட்டுமே குறிப்பிடுறோம்னா, நமக்கு வந்து பண்டிதர் அயோத்திதாசர் இலங்கை சென்று தீட்சை பெற்றவர். அவர் பௌத்த தீட்சை பெற்றவராக இருக்கிறார். அடுத்தது வந்து இந்த பூலோகவியாசன் இதழின் ஆசிரியர் பூஞ்சோலை முத்துவீர நாவலர், அவரும் பௌத்தத்திற்கு கன்வெர்ட் ஆனவர். அவரும் பௌத்தத்தை தழுவியவர். அப்போ அவர் கிட்டத்தட்ட அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசரின் இன்ஃப்ளூயன்ஸால தான் அவர் வந்து பௌத்தம் தழுவுகிறார். அதுவும் 1908ஆம் ஆண்டுகளில் அதே தமிழின் இதழ் நடந்து வந்த அதே காலங்களில் அவர் பூலோகவியாசன் என்கிற ஒரு பத்திரிகையை அவர் நடத்தி வருகிறார். அந்த பூலோகவியாசன் என்கிற பத்திரிகையை அவர் நடத்தி வரும் பொழுது அந்த பத்திரிகையிலும் அவர் வந்து பௌத்தம் குறித்த பல விவாதங்களை அவர் எழுப்புகிறார். உதாரணமாக அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து புத்தரை பற்றிய ஒரு கட்டுரையில் பசுவன் புத்தர் என்று ஒரு வார்த்தையை அவர் பிரயோகிப்பார். பசுவன் அப்படின்னா ஏன்னா நம்ம பகவன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து பசுவன் அப்படின்னா புத்தரை பசுவோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. ஏன் பசுவுக்கு இவ்வளவு இது வந்தது அப்படின்னா, அது பசு பால் தரக்கூடியது, அது ஒரு சாதுவானது என்கிற பல விஷயங்கள் இருந்தாலும், பௌத்தம் செழித்தோங்கி இருந்த காலத்தில் புத்தரை வெவ்வேறு விதங்களில் ஆராதிக்கக்கூடிய ஒரு போக்கு இருந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் புத்தரை பசுவன் புத்தர் என்று அவர் ஒரு கட்டுரை வரைந்திருக்கிறார். இந்த பசுவன் என்கிற வார்த்தை வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியுது இல்லை. இதுல வரலாற்றுல பார்த்தோம் அப்படி வரலாற்றுலன்னா நம்ம அந்த பண்டிதர் அயோத்திதாசர் கூட அவர் எங்கேயுமே பசுவன்னு சொல்ற மாதிரி தெரியல.
அப்போ அவரும் புத்தருடைய வாழ்க்கை அது எப்படி இந்த மக்களுக்கு ஒரு நன்னெறியான வாழ்க்கையை தர வல்லது அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்றாங்க. அஹ் மத மதம் என்கிற பெயரில் எப்படி மற்ற விஷயங்கள்லாம் இங்க மக்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். இது இந்த வகையில பார்த்தோம் என்றால் அவர் ஏன்னா முத்துவீர நாவலர் ஆரம்பத்துல அவர் ஆம், இப்போ ஆஹ் அவர் ஒரு என்ன சொல்றது வைதீக மத பின்புலத்தில் தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஆஹ் ஆஹ் கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அவரு அவர்கிட்ட சீடராக இருக்கிற மாதிரி அவர் கூட இருந்திருக்கிறாரு. ஆம், அத்வைதம் குறித்து நிறைய பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு அந்த அத்வைத கொள்கையிலிருந்து அவர் விலகி அவர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். இதுதான் இவருடைய பூஞ்சோலை முத்துவீர நாவலரின் நம்ம இதுல பார்க்க முடிகிறது, வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அந்த ரொம்ப முக்கியமான இதழாக பத்திரிகையாக அந்த பூலோக வியாசம், அதுவும் சென்னையில இருந்து வெளியான ஒரு பத்திரிகை தான். அது அப்படி வெளியே வந்திருக்குது. அதன் பிறகு நம்ம நிறைய பத்திரிகைகள், உதாரணமா மகாவிகட தூதன், அப்புறம் சமத்துவம், சமத்துவ சங்கு போன்ற பத்திரிகைகள் எல்லாம் தென்னாடு போன்ற பத்திரிகைகள் எல்லாம் அதை நடத்தியவர்கள் எல்லாம் பௌத்த ஈடுபாடு கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். உதாரணமா நம்ம இப்ப பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி இருக்கிறார். அம்பேத்கருடைய வருகைக்கு பின்பு அதாவது அம்பேத்கர் வருகைனா 40களுக்கு மேல், குறிப்பாக ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் தொடங்கப்பட்ட பின்பு அம்பேத்கரின் அரசியல் தமிழகத்தில் பரவலாக பரவ ஆரம்பித்தது. அதை நான் அம்பேத்கரிய அரசியல் பரவலாக்கம் அப்படின்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு, அம்பேத்கரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் ஒரு பெரும் திரளான மக்கள் செயல்பட்டு வந்தனர். அதை நாம அம்பேத்கரிய அரசியல் அப்படின்னு நம்ம சொல்றோம், அம்பேத்கரைட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ எனது சமீபத்தில் வெளியான தமிழகத்தில் அம்பேத்கரிய இதழ்கள் அப்படிங்கிற நூல்லையும் நான் ஒரு 7 இதழ்களை அதுல குறிப்பிட்டு பேசியிருப்பேன். சமத்துவம், சமத்துவ சங்கு, விடுதலை முரசு, தொண்டு, உரிமை, உதயசூரியன் போன்ற, மதுரகவி போன்ற இதழ்கள்லாம் நான் அதுல குறிப்பிட்டிருக்கிறேன். இதுல அனைத்து இதழ்களுமே சொல்ல போனா அது ஒரு பௌத்த இதழ்களாகத்தான் நாம பார்க்க முடிகிறது. உதாரணமா விடுதலை முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது திருச்சி பகுதியிலிருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகையாக இருக்குது. 1956 தான் அது வருது. ஆனால் அதற்கு முன்பே அதன் ஆசிரியர் எம் சிங்காரம் அப்படிங்கிறவர், அவர் அம்பேத்கரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அதில் செயல்பட்டவராக அவர் விளங்குகிறார். தேவதானம் அப்படிங்கிற ஒரு ஊரிலிருந்து, திருச்சி அருகில் உள்ள தேவதானம் என்கிற ஊரிலிருந்து இந்த பத்திரிகையை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ விடுதலை முரசு அப்படிங்கிறது என்னன்னு, அது தொடர்ச்சியாக பௌத்தம் குறித்து, சாதி குறித்து அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ உதாரணமா பாபா சாஹேப்போடைய புத்தாண்டிஸ் தம்மா 56ல வெளியே வரல. ஆனா நீங்க 56ல இவங்க புத்தருடைய வரலாறை எழுத முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அது பண்டிதர் அயோத்திதாசர் கிட்ட இருந்து நேரடியா பெற்றது மாதிரியும் தெரியல. இவங்க ஒரு புது முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதாவது புத்தருடைய பிறப்பு, வளர்ப்பு, சந்நியாசம் குறித்த வரலாறு இருக்குது இல்லையா, அது பாப்புலரா என்ன சொல்லப்பட்டு வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு அரசருடைய மகன், ஒரு நாள் வெளியே சென்று பிணி, மூப்பு, சாக்காடு போன்ற விஷயங்களை அவர் பார்த்ததால் அவர் வாழ்வின் மீது ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தி கொண்டு துறவரம் சென்றார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஆனால்
தர்மானந்த கோசாம்பியும் பாபா சாஹேப் அம்பேத்கரும் தான் வந்து அதை வந்து நதிநீர் பிரச்சனையாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரோகிணி நதிநீர் பிரச்சனையில் சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் ஒரு தாவா ஏற்படுகிறது. அந்த பிரிவில் போர் தொடுக்க சங்கத்தில் முடிவெடுக்கிறார்கள். அந்த முடிவை கௌதம சித்தார்த்தர் எதிர்த்ததின் காரணத்தினால் அவர் ஊர் விளக்கம் செய்யப்பட்டார். ஆகவே அவர் மனிதனின் ஆசை குறித்து ஒரு தீராத தேடுதலில் அவர் இறங்கினார். ஆகவே அவர் துறவறத்தை மேற்கொண்டார். அப்படிங்கிறது இன்னொரு வெர்ஷன். அவர் ஏன் வந்து இது பண்ணார் அப்படிங்கிறது. இதுதான் இந்த மாதிரியான அப்போ இப்படி ஒரு வெர்ஷனை வந்து இது இந்த அளவுக்கு முழுமையாக இல்லாவிட்டாலும் ஆஹ் ஆஹ் ஓரளவு அவங்க வந்து என்னன்னா பழைய கதையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. அதாவது அரசனுடைய மகன் பிணி மூப்பு சாக்காடு போன்ற விஷயங்களை பார்த்ததுனால திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு ஞானம் பிறந்தது அப்படிங்கிறதும் இல்லை. அப்போ பௌத்தம் குறித்து தொடர்ச்சியாக பாபா சாஹேப் பாபா சாஹேப்பிற்கு முன்பும் சரி, பாபா சாஹேப்பிற்கு பின்பும் சரி, இவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம பார்க்குறோம். இப்போ இந்த இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த விடுதலை முரசு அப்படிங்கிற இந்த பத்திரிகை வந்து 1/9/1956 பாபா சாஹேப்புடைய இதுக்கு மறைவுக்கு பின்பு தான் வந்து இது வெளியாகுது. இந்த சிங்காரம் என்கிறவர் தான் வந்து இதனுடைய ஆசிரியரா இருந்திருக்கிறாரு. இவரு திருச்சி ஜில்லாவுடைய ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவரா வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ இதுல வந்து நம்ம நிறைய சாதி ஒழிப்பு குறித்து, பௌத்தம் குறித்து, காந்தி குறித்து கூட அவங்க எழுதுறாங்க நிறைய. அப்போ அதாவது புராண காலத்துல அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, புராண காலத்துல இந்த தேசம் வந்து இந்திய தேசம் வந்து சாதி வேற்றுமை எதுவுமே இல்லாமல் ஒரு சிறப்புடனே இருந்தது. இது எக்கோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். சிறப்புடனே இருந்தது அப்படின்னும், அதற்கு பின்புதான் வந்து சாதிய வேறுபாடுகள்லாம் தலை தூக்கியது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பௌத்தம் செழிப்பாக இருந்த காலத்துல அன்புதான் வந்து கடவுளாக இருந்தது. ஒருவரோடு ஒருவர் வந்து அன்பு செலுத்தி உதவி செய்து கொண்டிருந்தனர். அதுதான் வந்து அவங்க வழிபாடா வச்சிருந்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதுதான் வழிபாடாக வைத்திருந்தனர். தனக்குன்னு வாழாம எல்லோருக்காகவும் பிறருக்காகவும் வாழ்ந்த ஒரு நாடுதான் நம்ம இந்த இந்திய நாடு. ஆண்டான் அடிமைங்கிறது இல்லை. அன்னைக்கு கீழ் மேல் என்கிற ஜாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது. தன்மானமே நன்மானம் என்று மனிதாபிமானத்துடன் எல்லோரும் ஓரினமாய் பௌத்தர்களாய் ஒருதாய் அவங்க வந்து பௌத்தர்களாயின்னு சொல்லல, நான் சொல்றேன். ஆனா எல்லோரும் ஓரினமாய் இவங்க சொல்றதே பௌத்தத்தை கருத்தில் கொண்டுதான் சொல்றாங்க. பௌத்தம் செழித்து இருந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஓர்தாய் மக்களாய் ஒன்றுபட்ட வாழ்ந்த ஒற்றுமை நாடு நம் நாடு. ஆனால் இந்த நல்ல குணங்களை நற்பண்புகளை இந்த மக்களின் உள்ளத்தில் வேறு தேசத்திலிருந்து வந்தவர்கள் பல கடவுள்களை உண்டாக்கி அதற்கேற்ற தத்துவங்களை புகுத்தி மக்களின் எண்ணங்களையும் கவனத்தையும் வேறு வழிகளில் திருப்பி மௌடீகத்தில் அப்படின்னா துன்பத்தில் வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ விளங்குதான் உங்களுக்கு எப்படி வைதீக மதங்கள் இங்கே வந்து எப்படி வேத மதங்கள் நல்லா இருந்த நாட்டுல வந்து இந்த மாதிரி வேறுபாடுகளை எவ்வாறு உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு அது வாதிடுகிறது. அப்போ அதன் தொடர்ச்சியாகவே வந்து அவங்க வந்து பேசுறாங்க. தீண்டாமை பேயை உருவாக்கிய மனு தர்மம், ஊழ்வினை, முன்ஜென்மம், பின்ஜென்மம், மோட்சம், நரகம், புராணம், இதிகாசம் இவைகளை உருவாக்கி தேசாபிமானிகளின் சிந்தனைகளையே பாழ்படுத்திட்டாங்க. மக்களுடைய சிந்தனைகளையே வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான வேத விற்பனர்கள் வந்து பாழ்படுத்தி விட்டார்கள். இதை இப்படியே வளர விட்டு கொண்டிருந்தால் அதன் விளைவு 1/10
10 100 100 1000 ஆகும். இந்த தீமை பூத்து காய்த்து பழுத்து கனிந்து அழுகி நாற்றம் எடுத்து அகிலமெல்லாம் வீசுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே ஒருவர் தேசாபிமானமோ மனிதாபிமானமோ கடவுள் அபிமானமோ வேறு எந்த விதமான அபிமானத்தையும் விரும்புவாராகில் அவர்களின் சேவை மொழி எண்ணம் முழு செய்கைகள் யாவும் இந்நாட்டில் அநியாயமாக அடக்கி ஒடுக்கி தாழ்த்தப்பட்டு அல்லல்படும். அதாவது ஒருத்தர் உண்மையாவே சேவை செய்யணும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா சாதி ஒழிப்புக்கு தான் அவங்க போராடணும். அதுதான் உண்மையான விடுதலை, உண்மையான சமத்துவம். சாதி வேறுபாடுகள் இல்லாத சமத்துவமான ஒரு இந்தியாவை சாதியை ஒழிச்சாதான் அது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல புத்தரும் நாமும் அப்படிங்கிற தலைப்புலையும் அவங்க ஒரு கடிதம் 15/9 2வது இதழ்லயே அவங்க எழுதுறாங்க. 15/9/1956 புத்தரும் நாமும் அப்படின்னு நாம புத்தா வி அண்ட் புத்தா அப்படிங்கிற அர்த்தத்துல தான் எழுதுறாங்க. அதுல அதுல ஒரு விஷயத்த சொல்றாங்க அவங்க. புத்தர் அதாவது பட்டினி கிடக்கிறதுனாலயோ விரதம் இருப்பதாலேயோ உடலை வருத்துவதாலேயோ மெய்த்தவம் புரிவதாலும் ஒரு நன்மையும் ஏற்படாது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா பாபா சாஹிப் இதைத்தான் சொல்றாரு. புத்தரும் அதை தனது ஞானம் பெற்ற போது இதைத்தான் சொல்றாரு. சோ அத இவங்க 1956லயே இவங்க குறிப்பிடுறாங்க. இது இந்த விடுதலை முரசு அப்படிங்கிற இந்த இதெல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க. நமக்கு ஒரு சில இதழ்கள் தான் கிடைக்குது. நமக்கு முழுமையா எல்லா இதழ்களும் கிடைச்சிடல. அப்படி கிடைச்சதுல ஒரு சிலதுலயே இந்த மாதிரியான விவாதங்கள் நமக்கு கிடைக்க பெறுது அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். இதையே நாம இன்னும் பிற இதழ்களும் கிடைத்தால், அதாவது விடுதலை முரசுலே நமக்கு ஒரு 10 இஷ்யூ தான் கிடைக்கும்னு வைங்களேன். மற்ற இஷ்யூலாம் நமக்கு கிடைக்கும் பொழுது அதன் 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 விளக்கம் முழுமையான விளக்கம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது. இது 1890களில் இருந்து நீங்க இன்று வரைன்னு வச்சுக்கங்களேன், இப்ப வரைக்கு நீளம் இதழ் வருது, போதி இதழ் வருது, தலித் அப்படின்னு இதழ் வருது, போன்ற அப்புறம் இன்னும் நிறைய மானுடம் அப்படின்னு ஒரு இதழ், இந்த மாதிரிலாம் நிறைய பௌத்தம் சார்ந்து கட்டுரைகள் போன்ற விஷயங்களை எழுதக்கூடிய வரலாற்று ஆராய்ச்சிகளை முதன்மைப்படுத்தக்கூடிய எவ்வளவோ இதழ்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அன்று நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது பௌத்தத்தை தலித்துகள் எழுதும் பொழுது அது சமூக விடுதலைக்கான ஒன்றாகவும், பிறர் எழுதும் பொழுது பௌத்தத்தை ஒரு சமயமாக மட்டுமே, ஒரு சமய நோக்கில் மட்டுமே அதை எழுதிய ஒரு போக்கும் இருந்ததை நம்மால் காண முடிகிறது. அதனாலதான் நம்ம எல்லா காலங்களிலுமே காலந்தோறும் பௌத்தத்தை பரப்பக்கூடிய பத்திரிகைகள் இதழ்கள் தமிழ்நாட்டில் இருந்தே வந்திருக்கின்றன, தொடர்ந்து இருந்து வந்திருக்குது. நம்ம சாதி ஒழிப்பை வலியுறுத்தக்கூடிய, சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய இதழ்கள் நிறைய அது நான் தலித்துகள் மட்டும் தான் நடத்தினாங்கன்னு சொல்ல மாட்டேன். தலித் அல்லாதவர்களும் நிறைய பேர் பௌத்தத்தை முன்னிறுத்தி பத்திரிகைகளை நடத்தி இருக்கிறார்கள், அல்லது அவர்கள் நடத்திய பத்திரிகைகள் பௌத்தம் குறித்த விவாதங்கள் உருவாகி இருக்கின்றன. இது எல்லாம் நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் யோசித்தேன். இந்த வகையில் எனது உரையை இதுல முடிச்சுக்கிட்டு வேற நாம ஏதாவது கேள்விகள் இது விஷயங்கள் இருந்தால் விவாதிக்கலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு, பௌத்த சங்கத்தவர்களுக்கு எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்த்துரை வழங்குவதற்கு முன்னதாக இப்போ டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பேசிய
உரையிலிருந்து கேள்விகள் கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா பேர் சொல்லுங்க. வணக்கங்கய்யா. ஐயா பேர் சொல்லுங்க. ஹலோ. சார் கேளுங்க. வணக்கம் ஐயா. நான் சீதாபதி காஞ்சிபுரம். உங்க கேட்ட ஐயா நான் திரு சுந்தரராசன் கொஞ்ச காலம் அரசியல் அதுக்கப்புறம் ஒரு பௌத்தத்தில் ஈடுபட்டு புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதை பத்தி தகவல் இருந்தா அதையும் நீங்க சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஐயா. நல்லது. நன்றி. சார் வேற யாருன்னா கேள்வி கேட்கலாம். ஹலோ. ஐயா வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் பாலு, சென்னையிலிருந்து பேசுறேன். ஒரு சிறிய சந்தேகம் மட்டும்தான். சார் பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் எதிரொலிக்கிறீங்க. எக்கோ ஆகுது. யாரோ ஸ்பீக்கர் போட்டு வச்சிருக்கீங்க. அதை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. பேசுறவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு. ரொம்ப எக்கோ ஆகுது. கேட்க மாட்டேங்குது. ஐயா பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க ஐயா. அதாவது ஒரே ஒரு சின்ன சந்தேகம். ஐயா உங்க பேரு? என்னுடைய பேர் பாலு, சென்னையிலிருந்து பேசுறேன். கேளுங்க ஐயா. ஐயா அவருடைய உரை நன்றாக இருந்தது, அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு சிறு சந்தேகம். விடுதலை முரசு ஐயா சிங்காரம் அவர்களால் எழுதப்பட்டது 1/9/1956 என்று சொன்னார். இரண்டாவது இதழ் 15/9/56 புத்தரும் நாமும் என்ற கட்டுரையையும் சொன்னார். பாபா சாஹிப் பிறகு என்று சொன்னார். ஆனா பாபா சாஹிப் வாழ்ந்த காலத்திலே இருந்ததாக அறிய முடிகிறது. சரியான தேதி சரியானதா? பாபா சாஹிப்க்கு பிறகு என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் அவர் தேதியை குறிப்பிடும் பொழுது 1/9/15 பாபா சாஹிப் மரணம் அடைந்தது டிசம்பர் 6, 1956. அப்ப அவர் வாழ்ந்த காலத்திலே அந்த பத்திரிகை வெளியிடப்பட்டிருக்கிறது அல்லவா? இல்ல அது கரெக்ட் தான். நான் பாபா சாஹேப்க்கு பிறகுன்னு என்ன சொல்றேன்னா, அந்த பௌத்த உரையாடலை சொல்றேன். பாபா சாஹேப்புடைய மறைவு சொல்ல வரல. அது நம்ம அக்டோபர் மாதம்னு வச்சுக்காங்களேன். அது அப்படி தொடர்ந்து போகுது. அது டிசம்பருக்கு பின்பும் பாபா சாஹேப்போட மறைவுக்கு பின்பும் அது தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்குது. ஆனா அந்த அக்டோபர் மாதத்திலேயே என்னன்னா நமக்கு புத்தாண்டிஸ் தம்மா வரல. நான் அந்த முக்கியத்துவத்தை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா புத்தாண்டிஸ் தம்மால சொல்லக்கூடிய அந்த கௌதம சித்தார்த்தரின் துறவரம் குறித்த விஷயத்தை இவர்கள் முன்னக்கூட்டியே கொஞ்சம் விளக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அதுல பார்க்க முடியுது. அப்படிங்கிறது நீங்க சொல்றது கரெக்ட் தான். டிசம்பர் மாதம் தான் நமக்கு பாபா சாஹேப்போடது மறைவு. நான் கிட்டத்தட்ட அக்டோபர், அடுத்து நவம்பர், டிசம்பர் 2 மாதங்கள் 3 மாதங்கள் தான் இது. ஆனா இதனுடைய தொடர்ச்சி இருக்குது. அது ஒரு மாதம் 2 இதழ் வரக்கூடியது. அதனால அடுத்தடுத்த ஒரு 3-4 இதழ்கள்ல நம்ம இந்த விவாதங்களை அதுல பார்க்க முடியுது. அதற்கு ஒரு உதாரணமா நான் அக்டோபர் இதழை நான் குறிப்பிட்டு காட்டினேன். நன்றிங்க, நீங்க கவனப்படுத்தியதுக்கு நன்றி. ஆமா, நன்றி. விளக்கத்துக்கு மிக்க நன்றி.
ஹலோ ஐயா பேர் ஹலோ சொல்லுங்க. பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம், காஞ்சிபுரத்துலேருந்து குமார் பேசுறேன். பேசுங்க. இந்த திரௌபதி தருமர் இவங்க எல்லாம் வணங்கினாங்கன்னு சொல்றாரு ஐயா. அவங்களாம் திரௌபதின்றவங்க யாரு, அதெல்லாம் டீட்டெயில் எதுவும் தெரியுங்களா ஐயா? சொல்லுங்க கொஞ்சம். ஐயா பண்டிதர் சொல்றத தான் நான் எடுத்து சொன்னேன். அது அது பண்டிதருடைய விளக்கங்கள் அதுல இருக்குது. நீங்க அயோத்திதாசர் சிந்தனைகள் நூல் படிச்சீங்கன்னா அதுல நிறைய அவர் விளக்கங்கள் அது கொடுக்கறாரு. அது எப்படி ஒரு காலத்தில் இப்ப 1000 நாமங்கள்னு சொல்றோம் இல்லையா? புத்தரின் 1000 நாமங்கள்னு சொல்லும்போது தர்மராஜாங்கிறதும் ஒரு நாமம் அப்படின்னு அவர் சொல்றாரு. புத்தருக்கு 1000 பெயர்கள் உண்டு, அதில் தர்மராஜா என்பதும் புத்தர் தான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டா, சாத்தன் என்பதும் புத்தர் தான், ஐயனார் இது எல்லாமே புத்தன் தான் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அப்புறம் மக்கள் அந்தந்த ஒவ்வொரு பகுதிகளில் வழிபடக்கூடியதெல்லாம் அவர் சொல்றாரு. அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் முடிக்கிறதெல்லாம் பௌத்தத்திலிருந்து வந்து சில இடங்கள்ல திரிந்து இருக்குது, சில இடங்கள்ல மறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது வேற ஒண்ணா திரிந்து போயிடுச்சு, அதுக்கு வேற ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது அது தொடங்கியது வந்து அது ஒரு பௌத்த வழிபாடா தான் தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தனி விளக்கம் தான், தனி டாபிக்னு வச்சுக்காங்களேன். நான் அதை எடுத்து சொல்றேன். பண்டிதர் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க பண்டிதருடைய சிந்தனைகள் நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு 3 வால்யூம் இருக்கு, அதுல 2 பெரிய வால்யூம், 1 சின்னது 3வது வால்யூம். பண்டிதருடைய அயோத்திதாசர் சிந்தனைகள் ஞான அலாசியஸ் தொகுத்த அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுல நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னு சொல்ல போனா அந்த இந்திரர் தேச சரித்திரம் அப்படிங்கிற ஒரு பெரிய பகுதி இருக்குது ஒண்ணு. அது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பார்த்தோம்னாலும் நமக்கு ஒரு வேற ஒரு 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 வரலாறு நமக்கு அதுல புலப்படும் அப்படிங்கிறது தான் நான் அதுல சொல்ல வர்றேங்க. இன்னொரு சந்தேகம் ஐயா. இப்ப வருங்காலங்கள்ல வந்து நம்ம பௌத்தத்தை ஏற்றுனா சாதியை ஒழிக்க முடியுமா? ஐயா வருங்காலத்துல பௌத்தத்தை ஏற்ற சாதியை ஒழிக்கணும். ஆனா என்னன்னா பௌத்தத்தினுடைய அடிப்படை கோட்பாடு சாதியை ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு நமக்கு கொள்கை அளவில் பௌத்தம் சாதியை ஏற்பது கிடையாது. நீங்க இப்ப இந்து மதம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கொள்கை அளவிலே அது வேறுபாடுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனா என்னன்னா நீங்க நம்ம இப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். சமூக மாற்றத்தை பொறுத்தளவுல இப்படி பண்ணுனா இப்படி ஆயிரும், எல்லோரும் பௌத்தத்திற்கு மாறினால் சமூகம் மாறிவிடும் அப்படிங்கிறது அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் பௌத்தத்தை நாம நம்புறோம், ஏன் பாபா சாஹேப் பௌத்தத்தை பரிந்துரைத்தார், எல்லோரும் பௌத்தர்களாக மாற வேண்டும் ஏன் சொன்னாரு அப்படின்னா அது கொள்கை அளவிலேயே அடிப்படையிலேயே அது சமத்துவத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது, அசமத்துவத்தை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது, சாதியை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது, கடவுள் மறுப்பு, மறுபிறப்பு, ஆன்மா போன்ற விஷயங்களை மறுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மக்களை அடிமைப்படுத்தியதற்கு கடவுள், மறுபிறப்பு, ஆன்மா நம்பிக்கை போன்றவைகள் தான் காரணம். ஆனா இது இயல்பாகவே பௌத்தம் வந்து அதை மறுக்கக்கூடியதாக இருக்கிறது, கான்சியஸா இருக்க சொல்லுது, ரொம்ப விழிப்புணர்வோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை பௌத்தம் வலியுறுத்துகிறது. இந்த மக்கள் எப்போதுமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டி இருக்கிறது. இதையெல்லாம் வந்து பாபா சாஹேப் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர் வந்து பௌத்தத்தை வந்து பரிந்துரைத்தார். நீங்க கேட்கறது ஒரு பெரிய கேள்விதாங்கய்யா. எல்லாரும் பௌத்தத்துக்கு போனா சாதி ஒழிஞ்சிருமா அப்படின்னு கேட்கறீங்கல்ல. ஒரு ஒரு அப்படி அப்படி டக்குன்னு சொல்லிட முடியுமான்னு தெரியல. ஆனா நாம எல்லோருமே வந்து சாதி ஒழியணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நாம இதை ஒரு வழியாக நாம கை கொள்கிறோம். நீங்க இன்னும் சொல்ல போனா அதுக்கு மகாராஷ்டிராவை உதாரணமா எடுத்துக்குவாங்க. மகாராஷ்டிரால பாபா சாஹேப்போட சேர்ந்து பௌத்தம் தழுவி வந்து இன்னைக்கு 50 வருடங்களுக்கு மேலாகுது. அங்க என்ன சாதி ஒழிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இங்கே வந்து தலித்துகளை எப்படி ஒரு இழிவான வார்த்தையில் பறையர்கள் என்று சொல்கிறார்களோ, அல்லது சக்கிலியர்கள் என்று சொல்லுகிறார்களோ, அல்லது பல்லர்கள் என்று சொல்லுகிறார்களோ, அதே ஒரு தொனியில் தான் மகாராஷ்டிராவில் புத்திஸ்ட் அப்படின்னுங்கிறத சொல்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்ப புத்திஸ்ட், மகாராஷ்டிரால புத்திஸ்ட் அப்படின்னா அவன் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனாகத்தான் இருப்பான், ஒரு தீண்டப்படாத சாதியை சேர்ந்தவனாக இருப்பான், ஒரு கீழ் சாதிக்காரனாக இருப்பான் என்கிற ஒரு தோணியில் பிறர் மற்றவங்க வந்து அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருப்பதை நாம் நேரடியாக கவனிக்க முடிகிறது. ஆனால் நாம கொள்கை அளவில் நாம அதை விவாதத்திற்கு எடுத்துக்கிட்டு நாம போகணும் தான் நான் நினைக்கிறேன். நன்றிங்க உங்க கேள்விக்கு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வேற யாருன்னா கேள்வி கேக்குறீங்களா? ஹலோ ஹலோ ஐயா உங்க பேர் ஐயா? ஐயா என் பேரு சுந்தரராஜன், மானாமதுரையில இருந்து. அம்பேத்கர் வந்து 10 லட்சம் பேருக்கு மேல வந்து புத்த மதத்துக்கு மாறினாருன்னு படிச்சிருக்கிறோம். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க ஐயா. கேக்குறீங்க, சொல்லுங்க. இன்னைக்கு அந்த 10 லட்சம் பேர் இன்னைக்கு 50 லட்சம் ஒரு கோடி கணக்குல வந்திருக்கணுமே, ஏன் வரல? இல்ல, அது எண்ணிக்கைகள்ல நமக்கு வேறுபாடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம்ங்கிறாங்க ஒரு தடவை, 10 லட்சம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் மாறிடுச்சுங்கிறாங்க. நீங்க கேட்கறது கரெக்ட் தான். 50 ஆண்டுகள்ல 10 லட்சம் வந்து அது 1 கோடி ஆயிருக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் கடவுள் மறுப்பு கொள்கை மாதிரி தான் ஆகி வருது சில நேரங்கள்ல. அவங்க தலைமுறையில கடவுளை மறுத்தவர்கள், அவர்களுடைய குழந்தைகள் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய குழந்தைகள் திரும்ப பௌத்தர்களாக இருக்கிறாங்களா, அல்லது பௌத்தத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது நமக்கு. இல்ல, பாபா சாஹிப் அத என்ன அர்த்தத்துல அதை விரும்பினார்னா, அது ஒரு நிறுவன மயமாயிரும். நிறுவன மயமா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தை வீழ்த்த முடியாது. அப்போ இந்து மதம் தனது முக்கியத்துவத்தை இழக்கும், அதன் மூலம் இங்க சாதிக்கான ஒரு முக்கியத்துவம் குறையும் அப்படின்னு தான் அவர் நம்பினாரு. எனக்கு தெரியல, எனக்கு நேரடியா இதை நம்ம கேள்வியா எடுத்துக்கிறத விட இதை நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்க கூட அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் இருந்தா சொல்லலாம் தான் நான் நினைக்கிறேங்க. அது அரசியல் தலையீட்டுனாலதான் வந்து வளராம போச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி சரி. அரசியல் தலையீடு, 2வது வந்து வறுமை. வசதியானவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து பௌத்தத்தை பத்தி நிறைய தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. வசதி இல்லாதவங்க எல்லாம் வந்து இதுதே நம்ம வாழ்க்கையே அப்படின்ற அளவுக்கு இன்னமும் இருக்கிறாங்க. வசதி வாய்ப்புகள் தான் வந்து இதுக்கு காரணம். 2வது அரசியல். ஐயா நான் தலையிட்டு பேசலாமா? சொல்லுங்கய்யா. பேசுங்க சார். இல்ல, இப்போ நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நாமெல்லாம் படிச்சு இப்படி கூடி கலந்துரையாடல் பண்றோம் இல்லைங்களா? நாம என்ன பண்ணோம், இந்த பௌத்தத்தை எடுத்து போறதுக்கு வருங்கால சந்தையும் பிள்ளைங்களுக்கு நாம என்ன எடுத்து போனோம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே கேட்டுக்குன்னா இது விடை கிடைக்கும் ஐயா. இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணோம்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம கிராமத்தை பிள்ளைங்களுக்கு இந்த பௌத்தத்தை பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். ஒரு இரவு பள்ளி, கிராமந்தோறும் இரவு பள்ளி வச்சு ஒரு பிள்ளைங்களை கூப்பிட்டு படிப்பு சொல்லி கொடுத்து கூடவே நம்ம பௌத்தத்தை பத்தி சொல்லி கொடுத்தோமா, அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் வறுமையில இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு சொல்லி கொடுத்தோமா, 15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் பௌத்த சிந்தையோட இருக்கும். அதுங்களுக்கு ஒரு குடும்பம் ஆகும்போது அது பௌத்த குடும்பங்கள் நிறைய வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிராவில நடந்ததுன்னா அம்பேத்கர் வந்து ஒரு சாதியை நீர்த்து போகணும், ஒரு சாதியற்ற உருவாகணுன்றதுக்காக பண்ணாருங்க ஐயா. இதை நம்ம தான் துவங்கணும் என்னோட கருத்து ஐயா. நானும் குறுக்க உள்ள வந்து பேசுறதுக்கு மன்னிக்கணும். தேங்க்யூ. ஏன் வந்து பௌத்த எண்ணிக்கை உயரல அப்படின்னு யாரோ உள்ள வாங்க. ஆமா, வேற யாரு கேள்வி கேளுங்க. ஹலோ சார், சுந்தரராஜ் சார். சொல்லுங்கய்யா. ஐயா, இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா 11,200 பேர் வந்து பௌத்தர்கள்னு தமிழ்நாட்டுல அளவுல சொல்றாங்க. சர்டிபிகேட் கேட்டிருக்கிறோம். இது வரைக்கும் அக்டோபர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க கேட்டு இருக்கிறோம். 315 பேர் தான் வந்து சர்டிபிகேட்டே கொடுத்துருக்காங்க.
நானுமே பார்த்தேன். எண்பது 80 வயசு 70-80 வயசு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்து யாருக்கிட்டயுமே வந்து சர்டிபிகேட் புத்திஸ்ட் கன்வெர்ட் ஆன சர்டிபிகேட் யாருக்கிட்டயுமே இல்லை. சர்டிபிகேட் ரீதியா வந்து கவர்மெண்ட் பாப்புலேஷன் மக்கள் தொகை பிரகாரம் யாருமே வந்து இன்னும் வந்து கன்வெர்ட் ஆகல. எல்லாமே இந்துக்களா தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம வந்து நல்ல பதவி நல்லா படிச்சுட்டு இடஒதுக்கீடுல பாபா சாஹிப் பேரை சொல்லிட்டு இருக்கிறவங்க யாருமே வந்து இன்னும் பௌத்தர்களா வந்து தன்னை மாத்திக்கல. ஆனா பாபா சாஹிப் பத்தி மட்டும் நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி போக்கு தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து இருக்கு. இப்போ வந்து வழக்கறிஞர் வசந்த் வந்து மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினரா வந்து இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவரு வந்து முயற்சியில தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாரையும் வந்து நாங்க எல்லா குழுவிலையும் வந்து உங்களுடைய பௌத்த சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அவரே லைன்ல இருக்காரு, அவர் பேசுவார் தெளிவா. ஆனா வசந்த் அண்ணா பேசுங்க. அனைவருக்கும் நமோ புத்தாயா. ஒருங்கிணைப்பாளரால் எனக்கு வழங்கப்பட்டது. நான் ஒரு பௌத்தன் என்பதில் நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பௌத்தர்களாக நாங்கள் இருக்கின்றோம். சங்கத்தில் இணைந்த பின் கிடைத்த பெரும் பகுதியை ஆணையத்திற்கு சென்ற பிறகு 2011 ஆண்டின் சென்சஸ் படி 11,612 பேர் மட்டுமே இருப்பதாக தகவல் இருந்தது. அப்படி என்றால் 11,000 பேர் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இது வந்து ஏன் ஏறல, ஏன் இது வந்து இல்லை அப்படின்னீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஒரு ரெப்யூட்டடான ஒரு பௌத்த பிக்குகளையோ முறையான ஒரு தம்மச்சாரிகளையோ இல்ல அரசு அனுமதித்த யாரிடமே சங்கத்திலிருந்து சர்டிபிகேட்டை பெறல. பல சர்டிபிகேட்டுகள் வந்து அரசால அங்கீகரிக்கப்பட முடியாம நிறைய ரிஜெக்ட் ஆயிருந்தது. சோ முதல் வேலையா நாங்களும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்ட பிறகு அப்போ நாங்க எடுத்த முதல் முடிவே இதுதான். முதல்ல வந்து கெசட், அதாவது பௌத்தர்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்றால் கெசட் காப்பியை முதல்ல வாங்கணும். மதம் என்கின்ற அந்த காலத்தை பௌத்தர் என்கின்ற காலமாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை கையில் எடுத்து இன்று பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் 365 நபர்களை கெசட் வாங்க வைத்துள்ளோம் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் மூலமாக. இது ஒரு தொடர் முயற்சி, எல்லோரும் செஞ்சிட்டு இருக்கோம். சங்கத்துல ஒரு 6-7 பேர் வந்து தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கோம். எங்களுடைய டார்கெட் வந்து மெயின் வந்து இந்த இளைஞர்கள் மேல. இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, மதம் மாறுவதால இவங்களுக்கு உண்டான சலுகைகள் போயிடுமோ அப்படின்னு. அதற்குண்டான அனைத்து கெசட் காப்பிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கிய கெசட் காப்பிகள் அனைத்தையும் நாங்க ஃபிளாஷ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் எல்லாத்தையும் ஃபிளாஷ் பண்ணிட்டார். அதை பார்த்தும் அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, பௌத்தம் என்பது எல்லாரையும் இழுத்துக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு புரிதலோட வந்தாதான் வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட பௌத்தத்தை தழுவினால் மட்டுமே அவங்க குடும்பத்தை அவங்களால் மாற்ற முடியும். சோ எங்களுடைய இலக்கை வந்து நாங்க படிப்படியா அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாசத்துக்கு வந்து ஒரு 30-40 பேர் கண்டிப்பா மாறிட்டு தான் இருக்காங்க. இப்ப லாஸ்டா வந்த கெசட் காப்பியில கூட 9 பேர் மாறி இருக்காங்க. நான் வந்து இந்த டேட்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கிட்ட. அதனால இப்ப இத்தனை பேர் நம்ம இங்க இருக்கோம். பௌத்தம் வந்து ஏற்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு எடுக்கணும். நாங்க கட்டாயப்படுத்த முடியாது. இல்ல இது மத மாற்ற சக்தி இல்ல, எல்லாரும் இதை பண்ணிடுங்க செஞ்சிடுங்க அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. புத்தரோட கொள்கை என்ன, நான் இதை அனுபவித்து விட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதாவது தட் இஸ் பிராக்டிக்கலா நீங்க வந்து பாருங்க, உங்களால ஏத்துக்க முடிஞ்சா வாங்க, இல்ல விட்டுடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மெத்தட்ல தான் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் எங்களுக்கு சொன்ன கட்டளையும் அதுதான். மதமாற்றம் என்பது எங்களுடைய வேலை இல்லை. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பௌத்தர்களை வந்து சர்டிபிகேட் வாங்குற நோக்கில தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது தொடர்ச்சியாக. சோ இது வாரம் வாரம் நடந்துட்டு தான் இருக்கு. கெசலும் முயற்சி
யாரும் எந்த சங்கமும் செய்யாத ஒரு வேலையை இன்று நாங்கள் முன்னெடுத்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் யாரையும் வந்து ஜாதி காலம் மாறிடும் அப்படின்னு எல்லா வகையான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் எல்லாருக்கும். சோ இதை வந்து எங்களோட புரிதலை வந்து நாங்க வெளிப்படையா தெரியப்படுத்திட்டோம். இதன் பிறகு அவர்கள் மட்டுமே இதை யோசித்து சிந்தித்து வேணாமா போலாமா எல்லாத்தையும் அவங்க தான் டிசைட் பண்ணணும். அதனால பௌத்தமியா எண்ணிக்கை நான் சிறு வயதிலிருந்து பார்த்தவரெல்லாம் பௌத்தர் என்று கூறியவர்கள் அனைவரும் இன்றும் போலியாகத்தான் உள்ளார்கள். இது எல்லாருக்குமே தெரியும். இதுல இருக்க டிஃபிகல்டிஸ் தான் என்னன்னு தான் சொல்ல மாட்டேன். 8:30 வரைக்கும் இருக்கிறாங்க. ஆமா ஆமா. நான் சொன்னாங்கன்னா அதுக்குண்டான வேலையை நண்பர்கள் எல்லாரும் லைன்ல இருக்கீங்க. இதுல எத்தனை பேர் வந்து பௌத்தர் என்கின்ற அடையாளத்தை முன்னிறுத்தி அடையாளம் காட்டியிருப்பீங்க எனக்கு தெரியாது. முடிந்தளவு அடையாளமாக இதை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வேற ஏதாவது கேள்வி இருக்கிறதா? வேற யாருன்னா இது சம்பந்தமா கேள்வி இருந்தா கேளுங்க. நன்றிங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் நான் எஸ்.எம். கோவிந்தராஜன், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு. கேளுங்க ஐயா. ஹலோ. பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு எஸ்.எம். கோவிந்தராஜன். ஓகே. கேக்குதுங்களா? எனக்கு ஐயா இப்ப டாக்டர் ஐயா பேசும்போது அயோத்திதாசர் சிந்தனைகள் புக்கு அவர் ஆசிரியர் நேம் வேணுங்களா ஐயா? ஞான அலாசியஸ் தொகுத்தது. ஞான அலாசியஸுங்களா? தொகுத்து அதுதான் அயோத்திதாச சிந்தனைகள்னு பெரிய வால்யூம் வந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, அது ஞான அலாசியஸ் தொகுத்தது. அலாசியஸ். ஓஹோ. அலாசியஸ் அத என்ன அயோத்திதாசர் வேற யாரும் கூட எழுதிருப்பாங்க. அயோத்திதாச சிந்தனைகள் இது வந்து தொகுப்பு தாங்க. யாரு அவர் எழுதல, முன்னுரை மட்டும் தான் அவர் கொடுத்திருப்பாரு. மற்றது எல்லாமே வந்து பண்டிதருடைய எழுத்துக்களை தொகுத்து கொடுத்திருக்கிறாரு. அப்படி. ஓ சரி சரி. 3 வால்யூம் அது? ஆமாங்க. ஓகே ஓகே. சரி, ரொம்ப நன்றியா. நன்றி. ஓகே ஐயா மாலை வணக்கம் ஐயா. பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா நான் சேலத்துல இருந்து கோபி பேசுறேங்க ஐயா. ஐயா இது திருவேங்கடசாமி பண்டிதர் ஐயா பத்தி ஏதாவது குறிப்புகள், வேற எதுவும் குறிப்புகள் இருக்குங்களா ஐயா? இல்ல ஏதாவது புத்தகங்கள் இருக்கா அதான் ஐயா பத்தி? அதே மாதிரி அந்த சிங்காரவேலு ஐயா இருக்கிறார்ல, இந்த திருச்சியில வந்து இது ஒரு பத்திரிகை எழுதுனதா ஐயா சொன்னாரு, அதை பத்தி ஏதாவது தகவல் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. திருவேங்கடசாமி பண்டிதர் வந்து புதுப்பேட்டையில் பிறந்தவர், நிறைய நூல்களை இயற்றியவர், ஒரு பண்டிதர், தமிழ் இலக்கியத்தில் புலமை கொண்டவர். அவர் சூரியோதயங்கிற பத்திரிகையை நடத்தி வந்தார். ஒரு ஆதி திராவிட பெரியவர். இதுதான் தகவல் அவர் குறித்து. இதை தாண்டிய தகவல்கள் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஆனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. நிகண்டு போன்றதெல்லாம் இயற்றிருக்கிறதா நமக்கு இது இருக்குது. ஆனா அதை தாண்டி நமக்கு இன்னும் கிடைக்கல. இவர் சிங்கார வேலர் இல்ல, சிங்காரம் அப்படிங்கிறவரு தான் விடுதலை முரசு பத்திரிகைய திருச்சி தேவதானத்துல இருந்து வெளிக்கொண்டு வந்தவர். அவரு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன்ல இணைஞ்சி திருச்சி ஜில்லா தலைவராக இருந்தவர். ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷனுக்கு பாபா சாஹேப் தொடங்கிய அந்த ஷெட்யூல் SCFன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அமைப்புக்கு அவர் திருச்சி மாவட்ட தலைவராக இருந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. அவரை பத்தின நிறைய தகவல்கள் இருக்குது. அவர் எழுதிய அந்த அவர் வெளியிட்ட அந்த பத்திரிகையும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, அதுல வந்த விஷயங்களும் இருக்குது. அதை நான் இப்ப சமீபத்திய என்னுடைய புத்தகத்துல வந்து நான் விளக்கியிருக்கிறேன். தமிழகத்தில் அம்பேத்கரிய இதழ்கள் அப்படின்னு நீளம் வெளியீடா வந்திருக்குது. அந்த நூல்ல நான் அந்த பத்திரிகையை பத்தி நான் முழுமையா எழுதியிருக்கிறேங்க. நன்றி. நன்றிங்கய்யா. வேற யாருன்னா இருக்கீங்களா கேள்வி? சார் வாழ்த்துறை போயிடலாமா?
ஹலோ. ஆமாங்கய்யா, போயிடலாங்கய்யா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. தமிழ்நாட்டின் பௌத்தம் இன்று 7வது வாரமாக தொடர்ச்சியாக இந்த மாபெரும் இணைய வழி பௌத்த கருத்தரங்க தொடர் இன்று 7வது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் பௌத்த இதழ்கள் என்ற தலைப்பிலே இன்று கருத்துரை ஆற்றியிருக்கிறார் டாக்டர் ஜே பாலசுப்ரமணியன் அவர்கள். இப்போது அது குறித்து நம்முடைய இந்த கருத்தரங்க தொடரை டாக்டர் அம்பேத்கர் இன்டலெக்சுவல் சொசைட்டி ICF சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் திருமிகு ஆகா தனகுமார் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்கினார். அன்போடு சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஜெய் பீம். கேக்குது சார், பேசுங்க சார். பேசுங்களாமா? ஓகேங்க சார். ஜெய் பீம், ஜெய் புத்தம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சார்பில் வாரந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இணைய வழி கருத்தரங்கத்தின் 7வது அமர்வு இது. இந்தியாவில் பௌத்தத்தை தழைக்க செய்ய என் மக்கள் எந்த தியாகத்தையும் செய்வார்கள் என்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறுவார்கள். அந்த வகையில் பலரும் பல தளங்களில் பௌத்தத்தை வளர்ப்பதற்கும் பௌத்தம் குறித்த சிந்தனைகளை மக்களிடையே கொண்டு செல்வதற்கும் பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பௌத்த கருத்துக்களையும் பௌத்த செயல்பாடுகளையும் அறிவுபூர்வமாக அனைவரிடத்திலும் கொண்டு செல்வதில் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை முக்கிய பங்காற்றுகின்றது. தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையை நிறுவி அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அறிவுபூர்வமாக செயலாற்றி வருபவர் திருமிகு கௌதம சன்னா அவர்கள். பௌத்தம் குறித்தும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறித்தும் அவரின் பேச்சுக்களும் எழுத்துக்களும் அறிவு தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துபவை. அவர் தலைமையில் வாரந்தோறும் இந்த இணைய வழி பௌத்த கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெற்று வருவது பாராட்டுக்கு உரியது. இன்றைய தினம் அவர் பங்கேற்க இயலவில்லை என்று நினைக்கின்றேன். அவரிடத்தில் இதனை தலைமையேற்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த சங்கப்பேருடைய பொருளாளர் திருமிகு கோவி பார்த்திபன் அவர்கள் இப்பேரவையின் முக்கிய அசட் என்று கூறினால் அது மிகையாகாது. ஏனென்று கேட்டால் இந்த தமிழ்நாட்டில் உள்ள பௌத்த இயக்கங்களையும் பௌத்த கருத்தாளர்களையும் ஒன்றிணைப்பதில் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அந்த வகையில இந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையை நிறுவி அதன் மூலம் வருடந்தோறும் தீக்ஷா பூமிக்கு நம்முடைய மக்களை கொண்டு செல்வதிலும் பௌத்த சங்கங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறுவி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் உள்ள சிறுபான்மையினர் நல ஆணையத்தில் நமக்கான பிரதிநிதித்துவத்தை பெற்றுத் தருவதிலும் இந்த சங்கம் முக்கிய பங்காற்றி வருவது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. இந்த சங்கத்தில் தற்போது இணைந்துள்ள நம்முடைய வழக்கறிஞர் திரு வசந்தராமன் அவர்கள் இப்பொழுது அவரும் இந்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவருடைய பங்களிப்பும் அவருடைய ஆக்கப்பூர்வமான செயல்களும் சங்கத்தை மட்டுமன்றி இந்த பௌத்த சிந்தனைகளையும் பௌத்தர்களையும் தமிழ்நாட்டில் ஒரு புது உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சங்கத்தினரை இந்த பேரவையை முதலில் வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் என்னுடைய முதற்கண் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று இன்றைய இந்த மிக சிறப்பாக இந்த பௌத்த கருத்துக்களையும் எப்படி இங்கு பௌத்தம் 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பௌத்த இதழ்கள் பௌத்தத்தை வளர்த்தன என்பது குறித்து மிக சிறப்பாக கூறினார்கள். அது மட்டுமின்றி இதற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திருமதி எல் சந்திரிகா AD ஹைவேஸ் தமிழ்நாடு மகளிர் கழகம் பௌத்த மகளிர் கழகம் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நம்முடைய
திரு பேராசிரியர் துணை பேராசிரியர் அவர்கள் கூறியது படி பார்க்கும்போது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சிந்தனையும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய சிந்தனையும் எந்த அளவுக்கு ஒத்து போகின்றது, எந்த அளவுக்கு அவர்கள் 2 பேருடைய சிந்தனையும் ஒரே விதமாக இருக்கின்றது என்பதை நாம் அவருடைய இந்த கருத்துக்கள் மூலம் நாம் அறிய முடிகின்றது. ஏனென்று கேட்டால் பண்டிதர் அயோத்திதாசர் பாபா சாஹேப் அவர்களுக்கு முந்தையவர். அவருக்கு தமிழ் நூல்களில் தான் அவர் அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்க முடியும். அவர் கூறிய கருத்துக்களும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வடமொழியில் இருந்தும் அங்கு கிடைத்த அந்த தகவல்கள் அல்லது ஆங்கிலத்தில் இருந்த தகவல்கள் அடிப்படையிலும் அவர் கூறிய கருத்துக்களும் 2ம் ஒரே விதமாகவே இருக்கின்றது. அது நாம் நோக்க வேண்டிய ஒரு விஷயம். புத்தா அண்ட் இஸ் தம்மா, அதில் கூறப்பட்டுள்ள புத்தரின் அடிப்படை கொள்கைகளுக்கும் அயோத்திதாசர் பண்டிதர்கள் எழுதிய புத்தரின் வேதம் ஆதிவேதம் என்கிற அந்த நூலில் எடுத்திருக்கக்கூடிய அந்த சமத்துவ சுதந்திர சிந்தனைகளும் 2மே ஓரளவுக்கு 2மே ஒன்றோடு ஒன்று ஒரே விதமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய இன்றைய பேராசிரியர் அவர்கள் விளக்கியதுபடி தமிழ்நாட்டில் ஏற்கனவே சமத்துவம், சமத்துவ சங்கு, உரிமை, விடுதலை முரசு போன்ற பத்திரிகைகள் இங்கு இருந்திருக்கின்றன. நீங்கள் அதோடு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பித்த பத்திரிகையான சமதா, இங்கு சமத்துவம் இருந்திருக்கிறது. அங்கு சமதா என்கிற பத்திரிகை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதுபோன்றே உரிமை என்கிற பொருளில் மூக் நாயக், அதாவது ஊமைகள் பேச முடியாதவர்களின் உரிமை குரல் என்கிற அந்த ஒரு புத்தகத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நாம் பொருத்தி பார்க்கும் போது நாம் சொல்கிற, அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறிய அந்த கருத்து, அதாவது நம்முடைய இன்றைய தலித் மக்கள் பௌத்தர்களாக இருந்ததினால் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக புறந்தள்ளப்பட்டார்கள் என்கிற கருத்துக்களை இன்று மிக ஆழமாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் விளக்கியிருக்கின்றார்கள். மிகவும் நுட்பமாகவும் ஆராய்ச்சி பூர்வமாகவும் மிகவும் ஒரு சாதாரண நடையில் அறிவுபூர்வமாக இந்த விளக்கங்களை அவர் இங்கு அளித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கருத்துக்கள், அதாவது பௌத்தர்கள் எப்படி தீண்டத்தகாதவர்களாக மாறினார்கள், எப்படி இன்றைய தலித்துகளாக அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆனார்கள் என்பதை குறித்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் அந்த புத்தகத்தையும், ஹூவர் அன்டச்சபிள்ஸ் இந்த 2 புத்தகங்களை படிக்கும் போது நாம் அதனுடைய பின்னணியையும் இதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த பௌத்த பெரியவர்கள் அந்த காலத்திலே எப்படி எழுதினார்கள் என்பதையும் அதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது உண்மையான ஒரு கூற்று, அதுதான் உண்மையான வரலாறு என்பது நமக்கு புரிய வரும். ஆகவே இத்தகைய கருத்தரங்குகள் நம்மிடையே ஒரு பௌத்தம் குறித்த ஒரு விளக்கத்தையும், நாம் பௌத்தர்கள் என்கின்ற ஒரு பெருமிதத்தையும் நமக்கு அளிக்க வல்லவையாக இருக்கின்றன. அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்கப்பேரவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இத்தகைய இணையவழி கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு நாம் இன்னும் அதிக எண்ணிக்கையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இதில் பங்கேற்க வேண்டும். இந்த கருத்துக்களை ரெக்கார்ட் செய்து நம்ம யூடியூப் போன்ற சேனல்களில் நாம் அதை ஒளிபரப்ப வேண்டும் என்பதெல்லாம் மிக முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், பாபா சாஹேப் அம்பேத்கர் இப்போ பௌத்தர்கள் எண்ணிக்கை பற்றி இங்கு நிறைய பேர் பேசினார்கள். பௌத்தர்கள் எண்ணிக்கை குறித்து நாம் அதிக அளவில் பேசுவது என்பதை விட பௌத்தம் குறித்த சிந்தனைகள் எந்த அளவுக்கு மக்களிடையே சென்றிருக்கின்றது, மதத்தை வளர்ப்பது மட்டும் நம் நோக்கமாக இருக்கக்கூடாது. பௌத்த சிந்தனைகள் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சுதந்திரத்தையும் போதிக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் இயங்கி வருகின்றது. ஆகவே இவை 2ஐயும் மக்களிடையே, மாணவர்களிடையே, இளைஞர்களிடையே கொண்டு செல்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும்போது தானாகவே ஒரு பிரபுத்த பாரதத்தை நம்மால்
படைக்க முடியும் என்பதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர் பௌத்தத்தை நமக்கான ஒரு மதமாக, நமக்கான ஒரு வழிகாட்டியாக அவர் கொடுத்து சென்றுள்ளார்கள். இதில் பாபா சாஹேப் சொல்வது போன்று அவர் புத்தர் ஒரு மோட்ச தத்தா அல்ல, நமக்கு அவர் ஆன்ம விடுதலை வழங்கக்கூடியவர் அல்ல, ஆனால் நமக்கு அவர் ஒரு மார்க்க தத்தா, அதாவது நமக்கு சரியான பாதையை அளிக்கக்கூடிய ஒரு ஞானமடைந்த ஒரு பேராசான். அவர் வழியை பின்பற்றுவதன் மூலம் நாம் சாதியை அழித்து ஒழிக்க முடியும். யாரை கேட்டார்கள் சாதி ஒழிந்து விடுமா என்றால், அந்த மனநிலை இங்கு மாறப்போவதில்லை. ஆனாலும் கூட பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்களையும் பகவான் புத்தர் அவர்களுடைய கருத்துக்களையும் நாம் மக்களிடையே கொண்டு செல்லும் போது அதன் தாக்கம் குறைந்து நாளடைவில் ஒரு சமத்துவ சமுதாயத்தை நம்மால் படைக்க முடியும் என்பதுதான், அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இத்தகைய வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நாம் பாராட்ட வேண்டும், அதை நாம் வாழ்த்த வேண்டும். அந்த வகையில் நாம் தொடர்ந்து இந்த இணைய வழி கருத்தரங்களாகட்டும் அல்லது நம்முடைய பௌத்த சங்க பேரவை நடத்தி கொண்டிருக்கின்ற மாநாடுகள் அல்லது அவர்கள் நடத்துகின்ற கருத்தரங்களாகட்டும், இவைகளில் நாம் பெருமளவில் கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை எல்லோரிடம் கொண்டு செல்ல வேண்டும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன கேட்டீங்களா, பாபா சாஹேப் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்களா, மிஷினரி போன்று நாம் ஒர்க் பண்ணோம். மிஷினரினா என்ன, நம்முடைய மக்களுக்கான பொருளாதார கல்வி ரீதியான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன் இன்று நம்முடைய தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை சார்பிலே ஒரு அயல் நாடுகளுக்கு சென்று கல்வி பயிலுவதற்கான அந்த ஒரு வழிகாட்டுதலையும் இன்று நடத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி நம் மாணவர்களை நாம் கல்வி ரீதியாக நாம் அவர்கள் வழிகாட்டுவதன் மூலம் அவர்களுக்கு பௌத்தத்தை நாம் அவர்களிடம் கொண்டு செல்ல முடியும். அதுதான் மிஷனரி ஒர்க். எப்படி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஒர்க் பண்ணாங்கன்றது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் புத்தா அண்ட் இஸ் தம்மால அது கிளியரா கொடுத்திருக்கிறார். எப்படி நாம் என்ன வேலைகள் செய்ய வேண்டும், நாம் எப்படி இதை ஒரு மிஷனரி மதமாக இதை நாம் மாற்ற வேண்டும். அதன் மூலம் தான் நாம் இத்தகைய விஷயங்களை நாம் பௌத்தத்தை நாம் மக்களிடையே கொண்டு செல்ல முடியும். எண்ணிக்கை மட்டும் பெரிதல்ல. இன்னைக்கு புத்தருடைய கருத்துக்கள் நம் இந்தியாவையே வழிநடத்துகின்றது என்றால் அது மிக அல்ல. ஒரு நேற்றும் முந்தினலை என்று நினைக்கின்றேன், எல்லாரும் செய்தித்தாள் படித்திருக்கும். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒடிஷாவில் பேசும்போது புத்தருடைய கொள்கைகள் இந்த உலகத்தை வழிநடத்தும் என்று கூறியிருக்கிறார். அதாவது அவருக்கு எந்த அளவில் அதுல நாட்டம் இருக்குது என்பது வேறு அரசியலுக்காக இது பேசவில்லை. ஆனால் நம் நாட்டை வழிநடத்துவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல பௌத்தம் தான். அதை இன்றளவில் இந்த இன்று ஆட்சியாளர்களும் அதை உணர்ந்திருக்கின்றார்கள், அதை தான் பிரகடனப்படுத்துகின்றார்கள். ஏனென்றால் நீங்கள் வெளிநாட்டுல போய் வேற எதையும் பேச முடியாது, புத்தரை மட்டும்தான் பேச முடியும். புத்தர் என்பவர் இந்த உலகத்துக்கான ஒரு பேரொழியாக இருக்கின்றார். அவருடைய சிந்தனைகள் கண்டிப்பாக இந்தியாவிலே பெருமளவில் பெரும் தாக்கத்தை இனி வரும் காலங்களில் உண்டாக்கும். அதற்கான வேலைகளை தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் மூலம் பெரும் வேலைகள் வேகமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மற்றவர்களுக்கும் அத்தகைய செய்திகளை கொண்டு செல்வதன் மூலம் பௌத்தத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வும் பௌத்த சங்கத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் இந்த சங்கத்தில் நாமெல்லாம் இணைவதன் மூலம், இந்த சங்கத்தில் நாமெல்லாம் அதனோடு தொடர்பு கொண்டிருப்பதன் மூலம் நமக்கான உரிமைகளையும் நமக்கான பாதுகாப்பையும் பெற முடியும் என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்வதன் மூலம் கண்டிப்பாக பௌத்தம் தழைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் சரி, நம்முடைய பொருளாளர் மற்றும் நம்முடைய வழக்கறிஞர் இன்னும் அவருடைய தோழர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக எனக்கு இங்கே பேச இந்த வார்த்தை வழங்க வாய்ப்பளித்த திரு கோவி பார்த்திபன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். மிக சிறப்பாக இன்றைய இந்த கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்தளித்த நம்முடைய கொண்டு
சீரிய முறையிலே அவற்றை மிக தெளிவாகவும் நல்ல முறையிலும் விளக்கிய நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் புத்தம். நன்றி சார். இறுதியாக தமிழ்நாடு பௌத்த மகளிர் கழக தானா மண்டல செயலாளர் திருமதி எல் சந்திரிகா மேடம் அவர்கள் நன்றி கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்வார். சந்திரிகா மேடம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜெய் பீம். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஜெய் பீம். ஓகே ஜெய் பீம் சார். பாலபுரம் சுப்பிரமணியன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஜெய் பீம் சார். ஜெய் பீம்.